இப்போது நாம் இருக்கிறது வந்து ஜெர்மனியில் இருக்கிற பிரெட்டன் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு இடம். இது என்ன முக்கியமான ஒரு இடம் அப்படின்னாக்கா, ஜெர்மனியில் கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டியை வந்து அதற்கு எதிராக தோன்றியது தான் வந்து லூத்தரன் கிறிஸ்டியானிட்டி, அதாவது புரொட்டஸ்டன்ட் ரிலிஜன் அப்படிங்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறது 2 பேர். ஒருத்தர் வந்து மார்ட்டின் லூத்தர், மற்றவர் வந்து பிலிப் மெலாங்க்டோன். இப்போ இந்த பிலிப் மெலாங்க்டோன் வந்து அவரோட சேர்ந்து மார்ட்டின் லூத்தரோட சேர்ந்து அவர் பணியாற்றினவர். இதுதான் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ இது வந்து 1536 கட்டப்பட்டு அதை வந்து பிலிப் மெலாங்க்டோனுடைய இந்த வீட்டை வந்து புதுப்பிச்சு அதை வந்து ஒரு அருங்காட்சியகமாக மியூசியமாக இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம முதல்ல பார்க்குறது, இந்த பகுதியில் நம்ம கீழே வந்து நம்ம பிறகு போகலாம், ஆனால் கீழே வந்து அந்த முக்கியமான சில பகுதியில் வந்து சில தகவல் இருக்குது. இது வந்து மார்ட்டின் லூத்தர், இங்கே இருக்கிறவர் தான் மார்ட்டின் லூத்தர், அவருடைய ஒய்ஃப், அவங்களுடைய படங்களை வைத்து இந்த போர்ட்ரேட் வச்சுருக்கிறாங்க. இதுதான் பிறகு வந்து புரொட்டஸ்டன்ட் ரிலிஜனில் கணவன் மனைவியாக வந்து பாதிரிமார்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக அமைஞ்சது. இதே இடத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் இங்கே இருக்குது. இதுதான் வந்து மார்ட்டின் லூத்தர் அவர்கள் லத்தீன் மொழியில் இருந்த நூல்களையும் சரி, அடுத்தது மிக முக்கியமாக இந்த பைபிள் அப்படிங்கிற இந்த புனித நூல் இருக்கு இல்லையா, கிறிஸ்தவர்களுக்கான நூலை வந்து மக்கள் பேசுகின்ற மொழியில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஜெர்மானிய மொழியில் உருவாக்கிய முயற்சியை வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த பைபிளை வந்து இங்கே பார்க்க முடியுது. அதுக்கடுத்து பிலிப் மெலாங்க்டோன் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் பிறந்த ஊர் இந்த பிரைட்டன் அப்படிங்கிறது. இது வந்து நான் இருக்கிற அந்த லியோன்பர்க் பகுதியிலேருந்து ஏறக்குறைய ஒரு 42 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே எல்லாமே நம்ம பார்க்குறது அவருடைய கடிதங்கள், அவர் எழுதிய நூல்கள் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பாதுகாக்கப்படுகின்றதை பார்க்குறோம். ஸோ இந்த பகுதியில் வந்து அவரை பற்றி, மார்ட்டின் லூத்தரை பற்றியும் அதற்கு பிறகு பிலிப் மெலாங்க்டோனை பற்றியும் வரையப்பட்ட ஓவியங்களை இங்கே நம்ம போர்ட்ரேட்ஸ் பார்க்கலாம். இதை வரைந்தவர் ஆல்பர்ட் டியூரர் அப்படிங்கிற ஒரு ஓவியர். இந்த அறையில் வந்து நம்ம பார்க்குற மற்ற பொருட்களை பார்ப்போம். இது வந்து தியாலஜிஸ்ட்கான ஒரு அறை அப்படின்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு விட்டன்பர்க் அப்படிங்கிற பகுதி, அதாவது விட்டன்பர்க்கில் தான் மார்ட்டின் லூத்தர் பணியாற்றினார், அவரோட பிலிப் மெலாங்க்டோனும் பணியாற்றினார். இப்போ அந்த விட்டன்பர்க்குடைய அந்த ஃபவுண்டன், இந்த புனித நீர் அப்படிங்கிறது தெளிவான ஒரு அறிவை தருகின்றது அப்படின்னு காட்டக்கூடிய அந்த சிம்பிளைஸ் பண்ணுற ஓவியங்கள். அதற்கு பிறகு இங்கே அந்த காலத்தில், அதாவது 15, 16 அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆரம்ப கால மார்ட்டின் லூத்தருடைய புரொட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் தொடர்பான நூல்கள் எல்லாம் இங்கே பார்க்க முடியும். இந்த அறைகள் அனைத்திலுமே ஏறக்குறைய 9,000 நூல்கள், 9,000 கடிதங்கள் இங்கே வந்து பாதுகாக்கப்படுகின்றன. இது வந்து என்ன மாதிரி அறை அப்படின்னாக்கா, இது வந்து இளவரசர்களுடைய அறை அப்படின்னு இதை சொல்லப்படுது. ஏன்னா இந்த புகைப்படத்தில், இந்த புகைப்படம் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே ஓவியங்கள் தானே, அந்த ஓவியங்களாக இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஓவியங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து இளவரசர்கள், இவங்க எல்லாமே புரொட்டஸ்டன்ட் ரிலிஜன் வளர்வதற்காக மார்ட்டின் லூத்தருக்கு உதவி செய்தவர்கள். ஸோ அந்த காலத்தில் நமக்கு வேட்டிக்கன், போப் இவர்கள் எல்லாம் எதிர்த்து கொண்டு ஏதாவது வேலைகள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அதுவும் ஒரு ரிலிஜன், ஒரு சமயத்தை மாற்றி அமைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்போது மார்ட்டின் லூத்தருக்கும் பிலிப் மெலாங்க்டோனுக்கும் வந்து உறுதுணையாக இருந்த இளவரசர்களுடைய போர்ட்ரேட்லாம் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த பகுதியில் அடுத்து ஒரு அறை வருது. இந்த அறை வந்து இது வந்து ஹியூமனிஸ்ட் அறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூமனிஸ்ட்னு ஏன் இதை வந்து காட்டுறாங்கன்னா, இதுக்கு வந்து சிம்பலைஸ் பண்ணும்பொழுது க்ரீன் கலர், பிங்க் கலர் அப்படிங்கிற வகையில் அந்த கலர் செலெக்ஷனை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மதம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டும் வகையில் நிறைய முயற்சிகள். அதில் மிக முக்கியமானது என்னன்னா ஸ்கூல்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே மார்ட்டின் லூத்தருடைய மற்றும் பிலிப் மெலாங்க்டோனுடைய அவங்களோட முயற்சியில் தான் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறத வந்து வரையறுக்கப்படுகிறத பார்க்குறோம். ஸோ அதில் வந்து முதல் மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா நுரன்பர்க் அப்படிங்கிற இங்கே ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் தான் வந்து முதல் பெரும் பள்ளிக்கூடம் வந்து உருவாக்கப்படுறது. அது இந்த மாடலை பயன்படுத்தி தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த அருமையான ஒரு மியூசியம், இதில் இருக்கிற ஏறக்குறைய 400 ஆண்டு பழமையான ஏராளமான நூல்கள். இந்த நூல்கள் எல்லாமே அச்சு இயந்திரம் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட பல முயற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக இங்கே ஜெர்மனியை எடுத்துக்கொண்டால் இருக்கின்ற ஏராளமான அருங்காட்சியகத்தில் இந்த பிரெட்டன் மியூசியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்குறோம்.